ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இதில் அடுத்தடுத்து ஒரு சம்மில் 6.1 இருக்கிற எல்லா சம்மே போட முடியும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து நமக்கு என்ன ஒரு ஐடென்டிட்டி. ஆனால் அந்த ஐடென்டிட்டியை ரெண்டு விதமாக மாற்றி எழுதலாம். நம்ம சம்ஸில் உதவுற மாதிரி ரெண்டு விதம் மாற்றி எழுதலாம். எப்படிலாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் பண்ணால் என்ன ஆகும் பார்க்கலாம். காஸ் ஸ்கொயர் அங்கே பண்ணால் என்ன ஆகும் 1. இது அடிஷனில் இருக்குது. அப்போ அந்த பக்கம் போனால் சப்ராக்ஷனில் போகும். அப்போ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே சாதனம் என்ன சைன் ஸ்கொயர் தீட்டாக்கா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இது வந்து என்னதுன்னா ஒரு ஃபார்மு. இப்படி ஒன்று எழுதலாம். இல்லைனா இது இல்லைனா இன்னொன்று எழுதலாம். எப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் விட காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ எப்படி இருக்கும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து இன்னொரு ஃபார்மு. இப்போ வந்து இது உங்களுக்கு லைட்டாக புரியாத மாதிரி இருக்கும். நம்ம சம்ஸ் யூஸ் பண்ண நல்லா புரியும். இதே மாதிரி அடுத்த ஐடென்டிட்டி இந்த 1 2 3 இந்த 3 ஐடென்டிட்டி நீங்கள் நல்லா மனப்பாடம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 6.1 எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ ரெண்டாவது ஐடென்டிட்டி பாருங்கள். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்னன்னா அந்த +1க்கு +1 போனாங்க என்ன ஆகும் -1 போகும். அப்போது tan ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இதில் இன்னொரு ஃபார்ம் எப்படி எழுதலாம் நீங்களே சொல்லுங்களேன். சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். tan ஸ்கொயர் தீட்டாவை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 1 இங்கே வச்சுக்கலாம். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ அடுத்து பாருங்கள். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து எப்படி எழுதலாம். இன்னும் ரெண்டு ஃபார்மில் எழுதலாம். எப்படி 1 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இதே மாதிரி காட் ஸ்கொயர் தீட்டா is equal to cosecant square theta minus 1 plus 1 போனால் -1 ஆரம்பிக்கிறோம். இல்லை இன்னொரு ஃபார்ம் எப்படி எழுதலாம். cosecant ஸ்கொயர் இந்த காட் ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிடலாம். 1 இங்கே வச்சுக்கலாம். அப்போ 1 is equal to cosecant square theta minus cot square theta. இப்போ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு லைட்டாக புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சம்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வச்சு எக்ஸாம்பிள் 6.1 பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன, ப்ரூவ் தட் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பை சைன் ஸ்கொயர் தீட்டா. இதை கொடுத்துட்டு இது நமக்கு தான் எல்ஹெச்எஸ் வச்சு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸ் பற்றி எழுதிக்கலாம். ஃபஸ்ட் எழுதிக்கலாம். என்னென்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்னென்னா இதை வந்து நம்ம tan ஸ்கொயராக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம். இப்போ டேன்னா என்னது ஃபஸ்ட்டு. டேன்னா சைன் பை காஸ் இங்கே எழுதிக்கலாம். டேன்னா சைன் பை காஸ் ஏதாவது தீட்டா போடணும்ல தீட்டா. இது நமக்கு தெரியும். அப்போது இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும் காஸ் ஸ்கொயர் கீழே போடணும். ஆனால் இப்போ காஸ் ஸ்கொயர் போட்டால் இதோட வேல்யூ நம்ம சேஞ்ச் ஆகும். இப்போது எப்போவுமே ஒரு சம்மை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சம்மில் ப்ளஸ் ஆர் -1 போட்டால் அந்த சம்மில் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. மல்டிப்ளை அண்ட் டிவைட் போட்டால் ஒரே வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் மைனஸ் பண்ணோம்னா மாறாது. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ண மாறாது. இப்போ எக்ஸாம்பிள் 5 இருக்குது. 5 கூட நான் என்ன பண்ணுறேன் +5 ஆட் பண்ணுறேன். அப்போ நான் 10 மாறும். வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ நான் திருப்பி -5 பண்ணால் வேல்யூ 5 ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே tan ஸ்கொயர் தீட்டா ஏற்கனவே இருக்குது. மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. இது கூட மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். எதை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை. அப்போ நமக்கு என்ன ஆகாது வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. அதே நமக்கு என்ன பண்ணும் தேவையான வேல்யூ நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்களேன். சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன வேல்யூ கிடைக்கும் tan ஸ்கொயர் தீட்டா இது அப்படியே இருக்கும். இங்கே என்ன ஆகும் சைனு காசு மாதிரி பார்த்தோம்ல tan தீட்டான்னு. அப்போ மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ இன்ட்டு என்ன இருக்கும் இந்த வேல்யூக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்களேன் இங்கேயும் ஒரு tan ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு tan ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ tan ஸ்கொயர் ஈக்குவல் டு காமனாக எடுத்து என்ன பண்ணணும்னா tan ஸ்கொயர் இருக்க இடத்துல ஃபுல்லாக 1 போடணும். அப்போ 1 மைனஸ் 1 இன்ட்டு இங்கே என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது புரிஞ்சா. இப்போ அடுத்து என்ன ஆகும் tan ஸ்கொயர் தீட்டா வெளியே காமனாக எடுத்துட்டோம். உள்ளே என்ன இருக்குது 1 மைனஸ் இங்கே என்ன இருக்குது ஏற்கனவே 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரி, நம்ம ஐடென்டிட்டி முன்னாடியே பார்த்தோம் தெரியுமா. என்ன பார்த்தோம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பார்த்தோம். அதில் நம்ம வேறு ஃபார்மெட் என்ன எழுதுறோம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஒரு ஃபார்ம் பார்த்தோம். அந்த ஃபார்ம் வந்து பாருங்களேன் இங்கே அப்படியே மேட்ச் ஆகுதா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ். அப்போ இதுக்குள்ள என்ன பண்ணலாம் சைன் போடலாம். அப்போ இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா விச் இன்ட்டு என்ன தரும் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது என்னது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ என்னது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு
RHS hence proved. அவ்வளோதான். நமக்கு ஏதோ கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, நம்ம ஈஸியாக போட்டோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த சம் அவ்வளோதான். தேங்க்யூ.